அண்மை செய்தி. சென்னையில் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மோன்தா புயல் சென்னையை நோக்கி வருவதாக கூறப்பட்டது தற்போது ஆந்திராவை நோக்கி நகர்வதாக கூறப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். மோன்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழையால் தீங்கு ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடலுக்கு சென்ற மீனவர்கள் விரைந்து கரைக்கு திரும்ப அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மோன்தா புயல் சென்னையை நோக்கி வருவதாக கூறப்பட்டது தற்போது ஆந்திராவை நோக்கி நகர்வதாக கூறப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மோன்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழையால் தீங்கு ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கடலுக்கு சென்ற மீனவர்கள் விரைந்து கரைக்கு திரும்ப அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மையில் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கடலுக்கு சென்ற மீனவர்கள் விரைந்து கரைக்கு திரும்ப அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்மையில் சென்னையில் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மோன்தா புயலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மோன்தா புயல் சென்னையை நோக்கி வருவதாக கூறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோன்தா புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மழையால் தீங்கு ஏற்படாதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.